கவிதாக்கா உங்களுடைய வார்த்தைகள் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நான் எப்பவுமே நிறைய ப்ரெஸ் மீட்லாம் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ வரும்போது ரொம்ப ஜாலியாக என்ன பண்ண போறோம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு என்ன யாராவது எப்படி கூப்பிட போறோம் அப்படின்னு நிறைய யோசிச்சு வருவேன். ஆனா இன்னைக்கு நான் ரொம்ப வாசல் வரைக்கும் நல்லா வந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா அடி வயிற்றுல அயன் பாக்ஸ் வச்சு கேட்குற மாதிரி எனக்கே பயம் வந்துச்சு. ஐயோ நம்ம படமா நம்ம நடிச்ச படமா அப்படின்னு சொல்லிட்டு பேனர்லாம் பார்க்கும்போது பயம் வந்துச்சு. ரொம்ப என்ன பேசுறதே தெரியல. பட் என்னன்னு நான் முதல்ல சொல்ல நினைக்கிறேன். நான் இங்க இருக்கிறேன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இங்க இருக்கிற பிரஸ் அல்லது மீடியாவங்க தான். ஏன்னா நம்ம பண்ற விஷயத்த கரெக்டா போய் சேர்க்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூவா இருக்கட்டும், நிறைய விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையும் என்னை பத்தி பாசிட்டிவா இருக்கிற விஷயங்கள் தான் என்னை கொண்டு நிப்பாட்டிருக்கேன் நம்புறேன். அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அனைவருக்கும் பாராட்டு நன்றிகள். கவிதாக்கா ரொம்ப ரொம்ப நன்றிகள். வார்த்தைகளுக்கு என்ன சொல்றதே தெரியல. பிரஸ் மீட்டிங் பிரியா மோகன் சொல்லுவேன். அக்காவை பத்தி நிறைய நான் அப்படிதான் சொல்லுவேன் அக்கா கிட்ட. ஆமா உண்மையிலே நிறைய சொல்லுவேன். ஏன்னா அவங்க அந்த அக்கா கூட நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தெரியும். அவங்க அக்காவோட மனசு வந்து ரொம்ப ரொம்ப வெள்ள. ரொம்ப நன்றிக்கா. தேங்க்யூ. காந்தி கண்ணாடி எல்லாருமே சொல்லிட்டாங்க. பட் என் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் வந்து சில விஷயங்கள் சொல்ல நினைக்கிறேன். இந்த படம் வந்து எனக்கு எப்படின்னா வேடிக்கை பார்த்தவனுக்கு வேர்ல்டு கப் கொடுத்த மாதிரி தான் எனக்கு இந்த படம். ஏன்னா நான் வந்து இப்படிலாம் படம் பண்ணுவேன்ற கனவுல கூட நினைச்சு பார்க்குற சொல்லுவாங்க. அந்த கனவுல கூட இப்படி நடக்காதுன்ற விஷயம் அதெல்லாம் தாண்ட ஒரு விஷயம் இருந்தா இந்த காந்தி கண்ணாடி எனக்கு அமைஞ்சதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா முதல்ல எந்த ஒரு இதுவுமே இல்லாம காரைக்கால் அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் நான் வந்து பிறந்த வளர்ந்தேன். அதெல்லாம் தாண்டி ஒருத்தர் கொடுத்த நம்பிக்கையில தான் என்னால நிக்க முடியுது. எப்படி எங்க அப்பா அம்மாவுக்கு வந்து நன்றி சொல்லணும், அதே மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாம இங்க நான் நிக்கிறேன், இப்படி நான் உங்கள்கிட்ட பேசுறேன். காரைக்கால் பாலாக்கு காந்தி கண்ணாடி பாலாக்கு முக்கியமான காரணம் அமைதியான அவருதான் எல்லாமே. நமக்கு வந்து ஓப்பனிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த பாலா வந்து இப்படி பேசுறான் எல்லாமே பண்றான் அப்படின்னா அது அவர்தான் காரணம். யாரு என்னன்னு தெரியாத ஒரு பையனை வந்து இப்ப நிறைய சொல்றாங்க இந்த மனித மதத்தெல்லாம் பேசும்போது யாரு என்னன்னு தெரியாத பையனை அந்த அன்பை மட்டும் வச்சு ஒருத்தரை வந்து நம்ம பார்த்துக்கணும் நல்லா ஆகணும்னு நினைக்கிறதுல அவர் தான் எனக்கு ஃபர்ஸ்ட். ஸோ அவர் தான் வந்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நான் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 11-12 வருஷமா நான் அண்ணன் கூட தான் இருக்கிறேன். ஸோ அவர் இல்லைன்னா நான் இல்லைங்க. ஸோ அவருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றிங்க. ரொம்ப நன்றி. நன்றி தம்பி எவ்வளவு வார்த்தைன்னு சொல்லலாம். அப்ப அவையோட மனைவி ராஜேஸ்வரி அக்காவுக்கு நன்றி சொல்லிட்டே இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி அப்புறம் கலக்கப்படியா அந்த பண்ணோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா வந்தோம். அதெல்லாம் தாண்டி நிறைய ரிஜெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து எல்லாருக்குமே வரதுதான். அப்புறம் விஜய் டிவில பண்ணதுக்கு அப்புறம் நிறைய படங்கள் நான் நடிச்சிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 18-19 படங்கள் நடிச்சிருக்கிறேன். அந்த படங்கள் வந்து நடிப்பேன். பட் அது ஒரு 11-12 படங்கள் வந்து நடிச்சிருப்பேன். படத்துல வந்திருக்காது. அப்ப வந்து ஒரு கேள்வி இருக்கு, என்ன நம்ம இது ஐயோ ஏன் நடிக்கிறோம் எதுவும் வரலைங்கன்னா அப்போ வந்து இல்லப்பா காமெடி ஆர்டிஸ்ட் கொஞ்சம் ஃபேஸ் வேலையா இருக்காங்க, அவங்க வந்து போர்ஷன் வச்சுக்கலாம். ஸோ இது அது கொஞ்சம் எழுத்து தூக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க பண்ணது கரெக்ட் தான், அவங்க தப்பு சொல்ல மாட்டேன். ஸோ அதனால யோசிப்பேன் டைட்டில் நம்ம பேர் இருக்கான படத்தில் நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சிருக்கேன், நிறைய ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து ரொம்ப யோசிப்பேன். அப்போ நானும் சரி பண்ணணும் ஒரு படம் வந்து ஒர்க் பண்ணோம். அவர் வந்து இந்த படத்துல கூட ரைட்டரா இருந்தாரு, நான் வந்து ஒரு சைட் ஆர்டிஸ்டா இருந்தேன். அப்போ வந்து நிறைய நான் பேசுவோம். அப்போ வந்து ரணம்லாம் பண்ணல, ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப பேசும்போது என்னடா பண்றா அப்படின்னு எப்படி போனா விஜய் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தேன். அதை நான் அப்படியே சரி வேணா வரேன்னு பேசிட்டு இருப்போம். பேசிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆயிட்டு, நான் பைக்ல தான் வருவேன். நீ மழை வந்துச்சுன்னு சொல்லிட்டு பைக்ல வரல, கேப்ல வந்தேன் ஷூட்டிங்க்கு. கேப்ல வந்துட்டு போகும்போது கேப் வரல, போட்டா வரல. எங்க நான் இந்தியாவில் விட்டுருந்தேன், நான் இங்கேருந்து போயிடுறேன் கேப் போட்டு அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவில் வந்து லீமைடில் ஒரு மாசம் பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து ரெண்டு பேர் டீ குடிச்சிட்டு பேசிட்டு இருந்தோம். அப்ப லைட்டா மழை தூங்க இருக்கு, உட்காந்து பேசிட்டே இருக்கேன். நான் பேசி இருக்கேன், என்ன பண்ண போற அடுத்து அப்படின்னு தெரியலண்ணா, விஜய் டிவில தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சினிமா என்ன பண்ண போறேன், எங்க நான் சைட் ஆர்டிஸ்ட் கூப்பிட மாட்டாங்க என்னென்ன அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னாரு, அதான் நானும் கதை எழுதிட்டு இருக்கேன். சரி நீ டைரக்ட் பண்ண ஒரு காமெடி கேரக்டர் தெரியா அப்படின்னு சொல்லி தான் நான் அவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சேன். ஆமா அப்படிதான் கேட்டேன் அவர்கிட்ட சீரியஸா. டேரக்டர் ஒரு காமெடி தெரியா, ஒரு 5 சீன் 6 சீன் இப்ப ஹீரோ பண்ணி டிராவல் ஆகிற மாதிரி சூப்பரான ஒரு சீனு, அவர் ஹீரோ கிட்ட லவ் சேர்த்து இந்த மாதிரி ஏதாவது இருந்தா சொல்லலாம், நான் கண்டிப்பா என்ன கொஞ்சம் ரெஃபர் பண்ணலாம்னு சொன்னேன். சரிடான்னு சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் நானும் எனக்கு தெரிஞ்ச ப்ரொடியூசர்ல சும்மா பாப்பாங்க பேசுவாங்க அவங்களுக்குலாம் சொன்னாங்க இது கதை சொல்லலாம் அப்படின்னு சொல்லி அவரும் ஒரு ப்ரொடக்ஷன்ல போயிட்டு கமிட் ஆகி கதைலாம் சொன்னாரு. சொல்லும்போது அந்த ஹீரோ ஃப்ரெண்டு கேரக்டர் வந்து புஷ் பண்ணி பேசும்போது ஓகேன்ட்டாங்க. பட் அங்க ப்ரொடக்ஷன்ல இருக்க சிலர் வந்து என்ன சொன்னாங்கன்னா அவங்க கேட்டது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் இன்னும் இப்படி இந்த பையனா இவன் இப்படி இருக்காங்க, இவன் இப்படி ஹீரோ ஃப்ரெண்டா கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவா போலாமே அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நிறைய அதான் இந்த நரம்பாடு இருக்கா இந்த பையன் இப்படி ஹீரோ கொஞ்சம் அழகா இருக்காரு, கூட இருக்கிற கொஞ்சம் அழகாவது போடலாங்க, கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூவா ஆட்கள் போடலாம்னு சொன்னீங்கன்னா அந்த வாய்ப்பு எனக்கு போயிடுச்சு. ஸோ அப்புறம் வந்து அவருக்கும் அந்த படம் நடக்காம அடுத்துதான் ரணம் நடந்துச்சு. அதெல்லாம் தாண்டி ரணம்லாம் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு நாள் திடீர்னு அதே மாதிரி தான் எனக்கு ஃபோன் பண்ணாரு.
ஃபோன் பண்ணிருக்கும் போது இந்த மாதிரி ஒரு ப்ளஸ் டூ எனக்கு ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி தான் பேச ஆரம்பிச்சோம். பேச ஆரம்பிக்கும் போது தான் நான் படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு, என்னடா பண்றேன் அப்படின்னு. இல்லைங்க நான் அப்படியே ஷோஸ் அப்படிதான் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். படம் பண்றேடா, இல்லைன்னா இதெல்லாம் அப்படி சும்மா பண்ணணும் ஆசைதான், யாரும் வாய்ப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படியா சரி நான் எனக்கு ஒரு கதை சொல்லுவா அப்படின்னாரு. இது என்ன கேரக்டர் வரும்னு கேட்டேன். என்ன கேரக்டரா? இல்லடா நீ ஹீரோவா பண்ணலாம்டா. ஹீரோவாவா? நீலாம் இந்த ஹீரோ வச்சு படம் பண்ணுவாங்க நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஆல்ரெடி படம் பண்ணி சூப்பரா சக்சஸ்ஃபுல்லான படம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன வச்சு எப்படி படம் பண்ணலாம் கேட்டேன். இல்லைன்னா நான் சொல்றதா அப்படின்னோட நான் அப்புறம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். கட் பண்ணா ஒரு ஷோல வந்து லாரன்ஸ் அவருக்கு என்ன ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இல்லடா ஷெரீஃபன் அப்படின்னு சொல்லியிருக்கா, அப்படி லாரன்ஸ் கேட்கறா, அப்படி சரி சொல்லி விடுவோம் நம்ம ஆசை. எனக்கு ஹீரோ வேணும் ஆசை அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஹீரோ வேணும் ஆசையா எனக்கு நம்ம மூஞ்சிக்கலாம் வேற இவ்வளவு ரிலேஷன் பார்த்துட்டோம், எப்படி நடக்குமா நடக்காதுன்ற யோசனை எனக்கு ரொம்ப ஒரு எனக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காமிச்சு ரொம்ப அதிகம் எனக்கு. அப்ப வந்து லாரன்ஸ் ஹீரோ ஆக்குறா, நீ ஏன்டா ஹீரோ ஆக முடியும், நானா ஹீரோ ஆக நீயும் ஹீரோ ஆகக்கூடாது அப்படி சொல்லி நல்லா சொன்னாரு. ஸோ அந்த வார்த்தை வந்து எவ்வளவு அப்படி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. அது சொன்ன வார்த்தை அவரு கேமரா பார்த்து சொன்னாரு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இதை பார்த்துட்டு யாராவது பாலா ஹீரோ வச்சு படம் நினைச்சீங்கன்னா நீங்க வாங்க, தம்பியை வந்து ஹீரோவா நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் சொன்னதோட ஒரு விஷயம் சொன்னாரு, ஹீரோவானா ஒரு முக்கியமான விஷயங்கள்லாம் இருக்குடா, நீ வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும், நிறைய இதாகணும். அப்ப ஒரு விஷயம் சொன்னாரு, நான் நீ ஹீரோவானு சொன்ன ஓகே பண்ணது ஓகேன்னு சொல்ல தெரியுமா, ஒரு லுக் அதெல்லாம் தாண்டி அவர் ஒன்று சொன்னாரு, நீ நல்லா இருந்தனா உன்ன மாதிரி ஒரு 35-40 குடும்பம் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு அந்த மேடையில சொன்னாரு. ஸோ அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கான்சியஸ் ஆகி நான் ரொம்ப ஓகே நம்மள வந்து ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி நான் ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன், ஒர்க் அவுட்லாம் பண்ண ஆரம்பிச்சேன், அப்படின்னு சொல்லி ஜாலியா பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து செல்ஃபோன் திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி, இல்லடா என்ன வச்சு ஒரு பெரிய ப்ரொடியூசர் பண்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்காருடா அப்படின்னு சொல்லி. என்ன வச்சா என்ன சொல்றேன் அப்படின்னு. ஆமா தூக்கிட்டு வாங்க செல்லப்பா அப்படின்ற மாதிரி தான் நான் வரேன், என்ன ஓகே பண்றேன் எனக்கு அவருக்கு ஓகேவான்னு கேள்வி, எனக்கெல்லாம் ரெடினா அவருக்கு ஓகேவான்னு கேள்வி, டெய்லி ஒன்ன வச்சு பண்றதா சொன்னாரு. கதை சொன்னேன், பாலா கேட்கறீங்களாரு, கேளுங்க என்ன அதான் ஒன்ன வச்சு பண்றதுக்காக அவர் ரொம்ப ஆர்வமா இருக்காரு. எனக்கு ரொம்ப ஹாப்பி. போய் பார்த்தேன், எதுவுமே இல்லை, இது வரைக்கும் ரிஜெக்ஷன் மட்டுமே சந்திச்ச ஒரு நடிகனுக்கு முதல் முறையா தானாவே வந்த ஒரு ப்ரொடியூசர்னா ஜெயகரன் சார் தான். ஸோ அவரை வந்து நான் என்னைக்குமே ஜெயகரன் ப்ரோதான் சொல்லுவேன். ஏன்னா இப்ப நம்ம எங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும், தெரிஞ்சவங்களா இருக்கட்டும், அவங்களால ஒரு 5 லட்சத்துக்கு மேல எனக்கு பரட்டி கொடுக்க முடியாது. காரணம் எங்க ஃபேமிலி அந்த மாதிரி சுத்தி வட்டார அந்த மாதிரி ரொம்ப கவனமான ஃபேமிலி தான். பட் அந்த டைம்லயும் நம்ம வந்து கோடிக்கணக்கில் காசு போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது. ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்ஸ் எல்லாம். ஏன்னா வந்து எதிர்பார்ப்புமே இல்லாமல் சில பேர் வருவாங்கன்னா அதுல முதல் பிரதர் வந்து ஜெய்கன் பிரதர் தான். ஸோ அதுக்கப்புறம் நானும் சரி பண்ணணும், நிறைய பேசுவேன், என்ன பண்ணுவேன். ஆனால் கதை கேட்டு முடிச்சோன்னா இந்த காந்தின்ற கேரக்டர் வந்து சூப்பரா இருக்குண்ணே அப்படின்னு சொல்லும்போது, ஆமாடா செம்மையா இருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நரேஷன் கேட்கும்போது அந்த காந்தின்ற கேரக்டர் ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு. அது யார் பண்ண பேசணும் நான் சொன்னேன், பாலாஜி சார் கேளுங்க. ஆனா அவர் இந்த நம்ம நான் ஹீரோவா நடிக்கலாம் படத்துல எப்படி பண்ணுவார், கதை நல்லா இருக்கு கேளுங்க. ஸோ ரொம்ப வந்தாருன்னா அந்த படமே ரொம்ப பெருசா விடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு போய் கதை சொன்னாங்க. கேமராமேன் பாலாஜி பிரதரும் சரி போய் கதை சொன்னாங்க. அந்த கதையை கேட்டுட்டு சார் வந்து நான் பண்றேன், யார் ஹீரோன்னு கேட்டோன்னா ஆஹா அடுத்த செக் வைக்கிறாங்களே, ஹீரோன்னு கேட்டா என் பேர் சொல்ல பண்ண மாட்டாங்களே அப்படின்னு யோசிச்சேன். பட் பாலா அப்படின்னு டபுள் ஓகே, கதை சூப்பரா இருக்கு பாலான்னு சொன்னோன்னே. ஏன்னா சார்லாம் ஒரு மிகப்பெரிய லெஜெண்ட், அவங்க பார்க்காத ஓரம் இல்லை, அவங்க டைரக்ட் பண்ணாத படங்கள் கிடையாது, ஒர்க் பண்ணாத படங்கள் கிடையாது. அப்படி எந்த பேக்ரவுண்டுமே இல்லாம ஒரு சின்ன பையனுக்கு நீங்க பெரிய உதவி செஞ்சிருக்கீங்க சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார். நீங்க பண்ண உதவியும் நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் சார். ஏன்னா இந்த கேரக்டர் வந்து பெரிய கேரக்டர். ஸோ நான் ஹீரோல இருக்கிறது அவர் தான் இந்த படத்தோட ஹீரோ. என்ன ஒரு ஆளா மதிச்சு என்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி அந்த கண்ணம்மா கேரக்டர் ரொம்ப காந்தி கண்ணம்மா தான் இந்த படத்தோட மெயின் கரு. அந்த கண்ணம்மா கேரக்டர் யார் பண்றாங்கன்னு கேட்கும்போது அர்ச்சனாமா, நாங்க அர்ச்சனாமாவா அவங்க என் படத்துல பண்ணுவாங்களா அப்படின்னு சீரியஸா நான் ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஆனா கதையை கேட்டோன்னே அர்ச்சனாமா வந்து இந்த கதையை ஓகே பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அர்ச்சனாமா, ரொம்ப நன்றி. நான் உங்க படங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கிறேன், என்ன சொல்றதுனே தெரியல. இந்த 2 லிஜன்ஸுக்கும் நான் எவ்வளவு நன்றி சொல்லி சொன்னாலும் பத்தாது. சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப நன்றி. 2 பேரும் படம் பார்த்துட்டாங்க, படம் பார்த்துட்டு நீங்க சொன்ன வார்த்தைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஏதாவது சாதிச்சிருக்கேன்னு கேட்டா நீங்க சொன்ன அந்த கமெண்ட்டை வந்து நான் வீடியோவா போட்டுப்பேன், நான் வச்சுப்பேன். நான் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அதை தாண்டி இந்த படத்துக்கு ஹீரோயின் வேணும் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் செலக்ஷன் எப்படின்னா எல்லாருமே கதை வந்து கேட்பாங்க, நான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன், ஆஃபீஸ்ல வந்து ரூம்ல கதை கேட்பாங்க, டேரக்டர் வந்து கதை சொல்லுவாரு. சொல்லி முடிச்சோன்னா கதை சூப்பரா இருக்கு, நல்ல டேரக்டர் ஏன்னா ஆல்ரெடி படம் பண்ணியிருக்காரு, ப்ரொடக்ஷன் எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஆஃபீஸ் போட்டோன்னா வருவாங்க, வந்து கதைலாம் கேட்டுருவாங்க. கேட்டோன்னா கதை ரொம்ப சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, யார் பேரா பண்றா அப்படின்னு பாலா அப்படின்னு. பாலாவா சரி நான் சொல்றேன் அப்படின்னு அவங்க மேல தப்புலாம் கிடையாது. ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு ரிஜெக்ஷனா போயிட்டே இருக்கும். கதை சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, யார் ஹீரோ பாலா, ஐயோ அப்படின்ற மாதிரி
ஒரு 10 பேர் செக் பண்ணாங்க, 20 பேர், 30 பேர், 40 பேர் அப்படின்னு எல்லாம் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. நான் தான் கதை சொல்ற ஆரம்பிக்கும் போது நான் வரமாட்டேன். சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் தான் ஹாலில் வெயிட் பண்ணுவேன், என்ன சொல்றாங்கன்னு பாக்குறதுக்கு. அப்படியே ஒரு 50 பேர் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அவங்க மேல தப்பு இல்லை. ஸோ நம்மளும் அவ்வளோ பெரிய ஆள் இல்லை. கட் பண்ணா 51வது ஆள் லாஸ்டா வந்தாங்க விநாயக் மகாதேவ்ன்ற மாதிரி வனிதா கிருஷ்ணமூர்த்தி. எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம கதை கேட்டதுக்கு அப்புறம் கதை பிடிச்சிருக்கு, யார் ஹீரோ நான் கண்டிப்பா பண்றேன் அப்படின்னு சொன்னேன். அது எனக்கு என்ன சொல்றதே தெரியல. எந்த பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு பையனுக்கு லுக்கல் ஃபீலா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உள்ள பையனுக்கு இன்னைக்கு நீங்க பண்ண ஒரு விஷயம் வந்து நான் இன்னைக்கு மறக்க மாட்டேன். வனிதா கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஏன்னா இப்படி நிறைய ஸ்போர்ட்டிவா பண்ற விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ராரு. நீங்க எனக்காக பண்ணுங்க, தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி கேமராமேன் பாலாஜி ப்ரோ, அவர் எப்படின்னா வந்து நான் என்னன்னா ஃபிலிம்ல எப்படி ஓகேவா இருப்பானா, பார்ப்பாங்களா, ஏத்துப்பாங்களா அப்படின்னு. இதுக்கு நாங்க ஆக்டிங் கிளாஸ் நாங்க உட்காந்து ஒர்க் பண்ணோம், ஒர்க் ஷாப் எல்லாம் பண்ணோம். நான் ரைட்டிங்ல இருந்து உட்காந்து பேசுவோம், நிறைய பண்ண ஒர்க் பண்ணோம். அப்ப வந்து சொன்னேன், இல்லடா சூப்பரா காட்டுறேன், செம்மையா ஃப்ரேம் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க, படமும் அப்படிதான் இருக்கும். என்னை வந்து ஓகே, நான் என்னோட இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ் வந்து நான் படம் பார்க்கும்போது ஓகேவா, நம்மளும் ஓகேவா இருக்கணும் அப்படின்னு காட்ட வச்சது பாலாஜி. ரொம்ப நன்றிண்ணே, தேங்க்யூ, ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றிண்ணே, தேங்க்யூண்ணே. உட்காருண்ணே, பயமா இருக்குண்ணே. ஓகே, அடுத்து வந்து எடிட்டர் சிவநந்தீஸ்வரன் சார், அவருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். நானும் ஷெரீஃப் பண்ணணும் எப்படின்னா, படம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்து ஷெரீஃப் வந்து ஃபுட்டேஜ் வந்து எடிட்டர் போட்டு காட்டுவாங்க. போட்டு காட்டிட்டு வெளில வந்து நாங்கள் எப்படின்னா தலைப்பிரசோட வெயிட் பண்ற மாதிரி வீடியோ நடந்துட்டு இருப்போம். என்ன சொல்ல போறாங்க, எப்படி கட்டு வரப்போகுது, என்ன மாதிரி வரப்போகுது. ஏன்னா சார் வந்து பெரிய நிஜம், நிறைய படங்கள் பார்த்து அதிகாரம் மட்டும் காப்பி ரகசியம் மரப்பட்டு ராமசாமி நிறைய படங்கள் வந்து சார் எடிட் பண்ணியிருக்காங்க. நிறைய படங்கள் ப்ரோமோ எடிட்டரா இருந்திருக்காங்க. ஸோ எப்படி வந்து சொல்ல போறாங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சரி இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட இந்த படத்துக்காக முக்கியமான நடக்கல் வந்து சிவநந்தீஸ்வரன் சார் வந்து இந்த படத்துக்காக வகிச்சிருக்காங்க. அதுவும் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்குலாம் எடிட்டர் வரணும் அவசியமே இல்லை. பட் உங்களுக்காக ஷூட்டிங் ஸ்பாட்லாம் வந்து அவரும் இந்த சரி பண்ணணும், அவரும் பைக்ல உட்காந்து லீ புட்லாம் பிடிச்சிட்டு உங்க ஷூட்லாம் பண்ணிருக்காங்க. தேங்க்யூ சிவநந்தீஸ்வரன் ப்ரோ, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அப்புறம் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஆதரேட்டர் அப்படின்னா தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி. நான் கேட்டோன்னே டக்கு டக்கு டக்குன்னு செட்டெல்லாம் போட்டு கொடுப்பீங்க, சின்ன சின்னதா சூப்பரா, ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இந்த ப்ராஜெக்ட்ல அவர் கூட நான் நடிச்சிருக்கிறேன் மதன் ப்ரோ, அவர் வந்து கலக்கிருப்பாரு. அவர் வந்து கல்லூரி படத்துல நான் பார்த்திருக்கிறேன், பயங்கரமான ஆர்டிஸ்ட். அவர் கூட நான் நடிச்சிருக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேன். அப்புறம் மனோஜ் ப்ரோ, ஆராதனா, அவங்க 2 பேருமே கலக்கிருக்காங்க. உட்காருங்க, ரொம்ப பயமா இருக்கு எனக்கு. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இதெல்லாம் தாண்டி இந்த இப்படி படம் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே இந்த படத்துக்கு வந்து முக்கியமான விஷயம் வந்து படத்தை கொண்டு போய் எடுத்து போய் சேர்க்கறது தான். நான் ரொம்ப தீவிரமான சினிமா ரசிகன். ஒரு வாரத்துக்கு 4 சினிமா வந்துச்சுன்னா எல்லா சினிமாவும் பார்த்துருவேன். அப்படி அந்த 4-5 படங்கள் வருதுன்னா ஒரு 3 படங்கள் 2 படங்கள் சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி அப்படிங்கிற பேர் வரும். நான் உட்காந்து பார்ப்பேன். குட் நைட் படத்துல வந்து நிறைய படத்துல இருந்து அந்த பேர் வந்துட்டே இருக்கும். சரி சக்தி சார் வந்து இந்த படம் பாக்குறாங்கன்னு சொல்லி என்னால நம்பவே முடியல, நம்ம படத்தை அவர் பாக்குறாரா அப்படின்னு சொல்லி நம்பவே முடியல. படம் பார்த்துட்டு எல்லாரும் நான் சொல்றேன்ட்டு போயிடுவாங்க. ஆனா படத்தை பார்த்து முடிச்சுட்டு இங்கே உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பத்தி கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷம் சார் வந்து பாராட்டினாங்க. இது ஒரு எதுவுமே இல்லாத வந்து ஒரு ஹீரோக்கு ஒரு புது படம், அதெல்லாம் மைண்ட்ல இருந்தாலும் உண்மையான பாராட்டி இந்த படத்தை வந்து கரெக்டா கொண்டு போய் சேர்க்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இந்த படத்துக்குள்ள வந்து எங்களை நம்புற உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எப்பவுமே ஒரு படத்துக்கு முக்கியமா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல வந்து நிறைய பேர் ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுல வந்து இந்த ஸ்ரீதர் அப்படிங்கிற பையன் வந்து நிறைய வச்சிருக்கிறான். ஸோ அவனுக்கு கிரெடிட்ஸ் போறோம். ஏன்னா நானும் நிறைய அசிஸ்டன்ட் சின்ன சின்ன வேலை செஞ்சிருக்கிறேன். அப்புறம் கிஷோர் அப்படிங்கிற பையன், இது 2 பேர் தான் வந்து சரி பண்ணது பேக் போன். அப்புறம் வந்து சதீஷ் ப்ரோ, அதுக்கப்புறம் மாரின்னு ஒரு பையன், நான் மாரினா கூடுவேன், மாரின்னு ஒரு பையன், இந்த நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அதுல எடிட்டர் கூட வந்து தமிழ் பிரதர் இந்த படத்துக்கு வந்து நிறைய வேலை செஞ்சிருக்கிறாரு, அங்கதான் இருக்கிறாரு. அப்புறம் தமிழ் பிரதர் இசக்கி பிரதர், அவங்க எல்லாரும் ரொம்ப நன்றி. இந்த படம் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா இருந்த உதயகுமார் பாலாஜி பிரதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அதுல வந்து பல கேரக்டரா மாறுவாரு. 12 தசாவதார படத்துல கமல் சார் மாதிரி திடீர்னு பார்த்தா ப்ரொடக்ஷன் இருக்கா, திடீர்னு பார்த்தா செட்டஸ்டா இருப்பாரு, திடீர்னு பார்த்தா தலைவரோட கேரக்டர் எல்லாம் இந்த படத்துல பண்ணுவாருக்காக ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ, தேங்க்யூ. பாத்தீங்களா பரவாயில்ல, நீங்க நான் சொல்லிடுறேன். விஜய் சார் தான் வந்து அர்ச்சனாமா வந்து இந்த படத்துல நீங்க பண்ணியே ஆகணும், படம் நல்லா இருக்கு, கதை நல்லா இருக்குன்னு சொல்லி கூட்டு வந்தது விஜயண்ணா உங்களுக்குமா? பரவாயில்ல, எல்லாரும் ஒரு கூட்டு வராரு. உண்மையிலே யாரெல்லாம் நீங்க ஒண்ணு ஒரு காலைல கூட்டு வந்தாரு. நன்றிங்களா. 10 மாசத்துக்கு நான் உங்களுக்கு டெய்லி காலைல பாவம் பண்ணிட்டு கேட்கிறேன், மறந்துட்டேன், சாரிங்க. ரொம்ப நன்றிங்க, தேங்க்யூ. அதெல்லாம் தாண்டி ரொம்ப நன்றி ரேகா மேடம், உங்களுக்கு ரொம்ப நன்றி மேடம், தேங்க்யூ. இந்த படத்தை கொண்டு போய் கரெக்டா சேர்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அவங்க வந்து இன்டர்வியூ நடக்கும்போது உட்காரன்னு அவசியமே இல்லை, அவங்க கூடவே உட்காந்து தலையில அவங்க உட்காந்து பார்த்துருந்தாங்க, தலையில உட்காந்து அவங்க வந்து எல்லாமே கம்யூனிகேட் பண்ணிருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த படத்தை நான் வேலை செய்யறேன், அதெல்லாம் தாண்டி என் கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 4-5 பேர் இந்த படத்துக்காக நிறைய வேலை செஞ்சிருக்காங்க.
அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட் இருக்கிறான். ஸோ அவன் ரொம்ப அந்த படத்துக்காக வேலை செஞ்சிருக்கிறான். அபிலேஷ் அண்ணாதுரை நீங்க பார்க்கலாம். அதுக்கப்புறம் மணிகண்டன் விஸ்வா அவங்க உட்காந்துருக்காரு. அப்புறம் கீழே உட்காந்துட்டு ஃபீல் பண்றாரு நல்ல மனுஷன். அப்புறம் வந்து கலக்கப்பட்டாரு வினோத், விக்கி சிவா, அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம்ல ஒருத்தரை பத்தி நான் மெயினா தேங்க்யூ பண்ணேன். சாரி ரொம்ப போய் தப்பா எடுத்துக்காதீங்க, முதல் படம் சாரி. அப்புறம் அபி அப்படிங்கிறவர் வந்து இந்த படத்துக்காக நிறைய வேலைகள் செஞ்சிருக்காரு. இரவு பகை பார்க்காது ரொம்ப வேலை செஞ்சிருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து ஒரு படம் பண்ணிருக்கிறோம், உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறோம். அதெல்லாம் நீங்க தான் கொண்டு போய் சேர்க்கணும். ரொம்ப நன்றி. ரொம்ப கொஞ்சம் எமோஷனலா பேசலாம், சாரி. தேங்க்யூ. செப்டம்பர் 5 காந்தி கண்ணாடி ரிலீஸ் ஆகுது. நீங்க எல்லாரும் குடும்பத்தோட பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். ரொம்ப எல்லாருக்குமே பிடிச்ச படமா இருக்கும். எல்லாருமே இந்த படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நம்புறேன். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நன்றி. இங்க வந்திருக்கிற பிரசன் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஜெயிச்சு பெரிய ஆனாங்க. உங்களுக்கு ஆசை வந்து சிவகார்த்தியின் மாதிரி ஆகணுமா, என்ன ஆகணும்? இன்னொன்னு, சமீப காலமா எந்த மீடியா திறந்தாலும் பாலா உதவினார், பாலா உதவினார், பாலான்னு அவ்வளவு செய்திகள் வருது. இந்த குணம் எப்படி வந்தது? அதை வந்து எப்படி செயல்படுத்துறீங்க, கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. ஆனா கண்டிப்பான முதல்ல சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய ஆளுங்க. அவங்களாம் இங்கேயே இடத்துல இருக்காங்க. நான் இப்பதான் முதல் கால் வைக்கிறேன். அவங்கள மாதிரிலாம் சொன்னாரா? அப்ப நானும் அப்படியே சொல்றேன். அப்படி சொல்ல நானும் அப்படி ஆளுங்க நினைக்கிறேன். நீங்க சொல்றீங்க. அவங்கெல்லாம் மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க. ஸோ நம்ம கூட முதல்ல கால் எடுத்து வைக்கிறேன். அவங்க கூட எல்லாம் நம்ம நிக்கலாம் முடியாது. அவங்களாம் மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க. முதல் ஸ்டெப் வைக்கிறேன். அது நீங்க எல்லாருமே முடிவு பண்ணி கரெக்டா வந்து போய் இந்த படத்தை சேர்க்கணும். அப்புறம் இந்த பாலா அந்த உதவி குணம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் இங்க நிக்கிறேன்னா இப்ப நீங்க ஒரு இதை பத்தி பாசிட்டிவ் எழுதுறீங்கன்னா அதை பார்த்துதான் இந்த வீச்சுகள் நிறைய கிடைக்கும். அப்போ என்ன தவிர இங்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் போட்ட பிச்சைனாலதான் நான் அங்க நிக்கிறேன். அவ்வளவுதான். மற்றபடி இதுக்கான பதில் எதுவுமே கிடையாது. மக்கள் எனக்கு பண்றதோட நான் அதுவே மக்களுக்கு பண்றேன். எல்லா பணத்தையும் கொடுத்துறீங்களா? எல்லா பணத்தையும் நீங்களே கொடுத்துறீங்களா, தானம் பண்றீங்களா, எப்படின்னு கேக்குறேன். ஆனா இல்லண்ணா, இப்போ நான் சம்பாதிக்கிறேன் வரலாம். நான் இந்த படம் எடுக்கனா கூட மக்கள் தான் டிக்கெட் காசு கொடுத்து தேட்டர்ல பாக்குறாங்க. மக்கள் காசு தான் எனக்கு வருது. அவங்க இந்த பையனை நம்பி ஒரு யூடியூப்ல ஒரு வீடியோ வந்துன்னா அதை பாக்குறாங்க. இல்ல வந்து ஒரு ஷோ வர வெளியே ஒரு ஓப்பனிங் போறதுனா மக்கள் கொடுக்குற காசு தான். அவங்க கொடுக்குற காசை அவங்களுக்கு திருப்பி கொடுக்கறதுல ஒண்ணுமே கிடையாதுங்க. ஏன்னா நாங்க நிக்கிறோம்னா மக்கள் யார் நம்மளுக்கு நிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நிக்கிறேன். அவ்வளவுதான் விஷயம். மக்கள் போட்ட பிச்சைனாலும் நாங்க நிக்கிறேன். மக்களுக்கு நான் செய்யறதா ஒரு மேட்டரே கிடையாது. அவங்க பண்ண எனக்கு பண்ணதை விட அவ்வளவுதான். யாருக்கும் எகென்ஸ்டா பண்ணல. சொல்றதெல்லாம் யாருக்கு எகென்ஸ்டா பண்ண, வறுமைக்கு எகென்ஸ்டா தான் நான் பண்ணேன். வறுமை இருக்கக்கூடாதுங்கிற எகென்ஸ்டாக நான் பண்ணேன். மற்றபடி எதுவுமே பண்ணல. நான் இப்ப நான் அமுதனுக்கு தெரியும். நான் ஆரம்பத்துல இருந்து 2000 3000 சம்பளம் இருந்து அது ஒரு 1500 நான் செலவு பண்ணுவேன். அவங்களுக்கே தெரியும். ஆரம்பத்துல இருந்து அப்படிதான். அப்படி எகென்ஸ்டா என்ன கருத்து அப்படிங்கிறது நமக்கு தெரியல. நம்ம பொறுத்த ஒரே கருத்து, நம்ம சம்பாதிக்கிறத மக்களுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதானே. மற்றபடி ஒண்ணுமே